பைபிள்ல சங்கீதம் 22:24 இப்படி சொல்லுது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு முகத்தை மறைக்காமலும் இருந்து அவன் தன்னை நோக்கி கூப்பிடும்போது அவனை கேட்டருளினார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். எவ்வளவு ஒரு நல்ல அனுபவம் பார்த்தீங்களா அவனுக்கு. 3 முக்கியமான காரியத்தை இந்த வசனத்துல அவர் குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்லணும்னா 3 முக்கியமான நெகட்டிவான வேதனை தருகிற அனுபவங்களை கோட் பண்ணி, இந்த அனுபவங்களை ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்க மாட்டார் என்பதை ஸ்ட்ராங்கா சொல்றார். உங்க வாழ்க்கையில எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க அற்பமாய் காணப்பட்டீர்கள் என்றால், அந்த அற்பமாய் காணப்படுவதற்கு 100% கர்த்தர் காரணம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா உபத்திரவப்படும் போது, நெருக்கப்படும் போது, தள்ளப்படும் போது நிறைய பேர் நம்மளை அற்பமா நினைப்பாங்க. நம்ம உறவுகள் கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனா நம்மளை பார்க்கும்போது ரொம்ப அற்பமா அவங்க மனசுல தெரியும். இவங்களை விட நான் நல்லா இருக்கிறேன் தானே, இவங்க என்ன பெருசா படம் போட்டாலும் எனக்கு கீழே தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை குறித்து அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அதுதான் அற்பமா எண்ணுகிற காரியம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எந்த மனிதனுடைய இருதயத்துல உங்களை குறிச்சு உதிச்சாலும் அது ஏசப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல. ஏன்னா ஏசப்பா பிசாசை கொண்டு உங்களை தண்டிக்கிறவர் அல்ல. பிசாசுக்கும் ஏசப்பாவுக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தமே இல்லை. 2 பேரும் இந்த உலகத்துல எப்பயுமே எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்து போக கூடாது. பிசாசு ஒரு நாளும் ஆண்டவரை ஜெயிக்க முடியாது. ஏசப்பா எல்லா நாளும் அவனை காலு கீழே தான் வச்சிருப்பாங்க. அதனால யாராவது உங்களை அற்பமா நினைக்கிறாங்கன்னா, நான் அற்பமா நினைக்கப்படுவதற்கு என் வாழ்க்கை சூழ்நிலையில பல காரணம் இருக்கலாம். ஆனா அது ஏசப்பா அனுமதிச்சு அவங்க அற்பமா நினைக்கல. பிசாசு உங்களை வேதனைப்படுத்துவதற்காக சில மனிதருடைய இருதயத்துல உட்கார்ந்து அப்படிப்பட்ட செய்கைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். 2வது, அருவருக்காமல். சில சமயங்கள்ல நம்ம தவறி விழுந்தாலும் கர்த்தர்கிட்ட போகும்போது கர்த்தர் நம்மளை அருவருக்கவே மாட்டார். மனுஷங்க ஒருவேளை நம்ம விழுந்து எந்திரிக்கும் போது நம்மங்கள்ட்ட இல்லாத ஒரு பலவீனம் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க என்னமோ சூப்பர் பர்சனாலிட்டி மாதிரியும், நம்ம என்னமோ வீக்கான பர்சனாலிட்டி மாதிரியும் அவங்கள்ட்ட இல்லாத நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம அருவருக்கிற ஒரு மனநிலையில நம்ம கூட அவங்க இடைப்படலாம். நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை அவங்க தரலாம். நம்ம இருதயத்தை காயப்படுத்துறதுக்கு அவங்க செயல்படலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க செயல்பட்டாலும் அந்த செயல்பாடுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அதே போல பல மனுஷங்க கிட்ட தேவை நிமித்தம் நீங்க போய் நிற்கும் போது அவங்க உங்களுக்கு முகத்தை மறைச்சிருவாங்க. உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் யோசிச்சு உங்களை அனலைஸ் பண்ணி இவன் இப்படிதான் ஜட்ஜ் பண்ணதுனால அடுத்து உங்களுக்கு உதவி செய்வதற்கே அவங்க தயங்குவாங்க. அந்த தயக்கமான சூழ்நிலை உள்ள இருதயமும் கூட அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட இருதயம் கிடையாது, அது சத்ருவினால் கொடுக்கப்பட்ட இருதயம். அப்ப இது எல்லாம் சேர்ந்து நம்மளை எங்க நகர்த்தணும் அப்படின்னா, தேவனிடத்துல தைரியமாய் சேருகிற எண்ணத்திற்குள் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசப்பா கிட்ட ஓடிடணும். ஏசப்பா கிட்ட ஓடி போய், ஏசப்பா நான் பலவீனனா இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேன், அருவருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், இந்த 3 சூழ்நிலையும் உங்ககிட்ட நான் அனுபவிக்கவே மாட்டேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். அதனால இந்த சூழ்நிலையை என் வாழ்க்கையில மாத்த நீர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி அவர்கிட்ட நீங்க போகும்போது, ஒருவேளை நீங்க அவர்கிட்ட ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நான் தைரியமா சொல்றேன், கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டருளி விட்டார். அந்த ஜெபத்திற்கான பதிலை நிச்சயமாய் நீ காண போகிறாய். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தின் முடிவிற்குள்ளாக சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அவர் உன்னை நேசிக்கிறதை நிரூபிக்கும்படியாய் நன்மையானதை உனக்கு செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். ஏன்னா ஆண்டவர் உன்னை நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்துல வேற யாரையும் நேசிக்கலன்னு நான் நம்புறேன். உன் மேல வச்சிருக்கிற அந்த யுனிக்கான லவ் உன்னை இந்த 3 அனுபவங்கள்ல இருந்து வெளியில கொண்டு வந்து
கர்த்தருடைய அன்பை ருசிக்க வைக்கும். ஆகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியமாயிரு. உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். God bless you. ஆமென்.